இந்த பாரிஸ் ஒலிம்பிக் 2024 இந்தியாவுக்கு சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு, சில கெட்ட விஷயங்களும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நல்ல விஷயம் எல்லாரும் யோசிக்காம சொல்லலாம். மனு பக்கர் பிரான்ஸ் அடிச்சது. கெட்ட விஷயங்கள், அதாவது வருத்தமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் கிட்டத்தட்ட எட்ஜ் பாயிண்ட் போயிட்டு வெளியேறுன்னு தான் வருத்தமான விஷயமே. அது என்ன, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே போன மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வெளியே போயிருக்காங்க. இதெல்லாமே நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது இது வரைக்கும் டே 3யோட ஆஃப் அது வரைக்குமான அப்டேட்ஸ் மட்டும்தான், அதுவும் இந்தியனோட கண்டிஜன்ஸ் பற்றி. எஸ், ஆலினால் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னோட நிதிஷ், ஒலிம்பிக் நிதிஷ். ஓகே, 24 மணி நேரம் உட்காந்து ஜாலியாக பார்த்துக்கிட்டே இருக்கான். அது ஒலிம்பிக் பார்க்குறது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்ல வேலை நீ சொல்லிட்டேன், நான் பார்த்துக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டேன். ஏன்னா வேரியஸான ஸ்போர்ட்ஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஹாக்கி நடந்துட்டு இருக்கும், திடீர்னு ஷூட்டிங் பக்கம் போகும், பாக்ஸிங் வரும், வைரஸ் மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. டப்பட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறேன். இல்லை எது டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களோ அதை பார்த்துட்டு இருக்கு. வெரி குட், சூப்பர் சூப்பர், பரவாயில்ல. ஓகே, ஸோ இது வரைக்கும் நடந்த அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் டேபிள் டென்னிஸில் இவர் மேலே ஃபோக்கஸ் அதிகமாக வச்சுட்டு இருந்தோம். நாம கூட சொல்லியிருந்தோம் 5வது முறையாக ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போறாருன்னு. அண்ட் ஒலிம்பிக்கில் ஓப்பனிங் செரமனியில் இந்தியாவுக்காக கொடியை தூக்கிட்டு போனதில் இவரும் ஒருத்தர். 42 வயதான சரத் கமல், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சரத் கமல் ஃபர்ஸ்ட் ரவுண்டே வெளியேறிட்டாரு. ஆனால் இவரை பற்றி நம்ம எக்கச்சக்கமான வீடியோக்கள் போட்டோம் அண்ட் நிறையா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் 5வது முறையாக ஒலிம்பிக்கில் போயிட்டு திரும்பவும் வெளியேறிருக்கான்றது தான் வருத்தமான விஷயம். பட் பரவாயில்ல, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் டைம் ஏஜ் ஆயிடுச்சு, ட்ரை பண்ணுவார். பட் அவர் அச்சீவ் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கு. ஒலிம்பிக் மெடல் தான் வாங்கி அச்சீவ் பண்ண கிடையாது. பட் இருந்தாலும் அந்த ஒலிம்பிக் மெடல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம். அது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்க டென்னிஸ். ஸோ டென்னிஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா 2 ஈவெண்ட்ல குவாலிஃபை ஆயிருந்தாங்க. ஒன்னு பார்த்தீங்கன்னா மென்ஸ் டபுள்ஸ், ரோஹன் போபண்ணா ஸ்ரீராம் பாலாஜி. அண்ட் அடுத்ததான் சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் சுமித் நாகல் இடம் பெற்றிருந்தாரு. அவர் தான் இந்தியாவோட நம்பர் 1 டென்னிஸ் பிளேயர். பட் இருந்தாலும் இந்த 2 டென்னிஸ் கம்பெனியுமே ஃபர்ஸ்ட் ரவுண்டோட எண்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ரோஹன் போபண்ணா ஸ்ரீராம் பாலாஜி நேர் செட் கணக்கில் தோத்து இருந்தாங்க. ஸோ அவங்களால அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியல. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே. சுமித் நாகலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செட் விட்டாலுமே 2வது செட்டில் கம்பேக் கொடுத்தாரு. திரும்பவும் சூப்பரான ஒரு கம்பேக் தான் சொல்லணும். எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டுட்டு தான் இருந்தார். பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் ரிசல்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே கிட்ட போகும்போது அது அவருக்கு ஃபேவராக அமையல அப்படின்னு தான் சொல்லுவேன். டே அமையல அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் கிட்டத்தட்ட. ஆனால் பெருசாகவே டே அமையாத மாதிரி தான் இருந்துச்சு டென்னிஸை பொறுத்த வரைக்கும். அமையாத மாதிரி தானே இருக்கு லைட்டா. ஆமாம், மனு பக்கரை தவிர மற்றவங்க எல்லாருமே ஒரு மாதிரி க்ளோஸாக போய் மெடலை மிஸ் பண்ணுறாங்க, இல்லை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எலிமினேட் ஆகி வெளியே போகிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் சைடு வந்தா 2 பேர் சைட்லேருந்து தோல்வி தான் நமக்கு ரிசல்ட்டாக கிடைச்சிது. ஒன்று ஸ்ரீஹரி நடராஜன், அவர் தான் அவர் மேலே எக்கச்சக்கமான பார்வைகள் இருந்துச்சு. எல்லாருமே யாரா வேணா கேளுங்களேன், டப்புனு ஸ்ரீஹரி நடராஜன் பேர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்தியாவோட பெஸ்ட் ஸ்விம்மர் அவர். யூத் டைம்ல இருந்து கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் டைம்ல இருந்தே ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காரு இந்தியாவோட ஸ்விம்மிங்கை பொறுத்த வரைக்கும். குவாலிஃபை ஆகியும் அங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எலிமினேட் ஆயிட்டாரு அப்படிங்கிறது டிசப்பாயின்மெண்டா தான் இருந்துச்சு. அதை தாண்டி இந்தியாவில் யங் ஏஜ்ல ஒருத்தவங்க ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா இவங்க தான். 14 வயசுல கலந்துக்கிட்டாங்க தினிதி. ஸோ இவங்களும் வெளியேறிட்டாங்க. ஆனா டிசப்பாயின்மெண்டான விஷயம் இதை விட என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொல்லிட்டு இருந்தோம் 14 வயசுல இருந்து 44 வயசு வரைக்கும் போறாங்க இந்தியா சார்பா அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேருமே இப்ப வெளியே போறாங்க. 2 பேர் தான் அது. டென்னிஸ்ல 44 வயசான ரோஹன் போபண்ணா வெளியேறிட்டாரு. இந்த பக்கம் 14 வயசான தினிதியும் மெடல் குள்ள போக முடியல அடுத்த கட்டத்துக்குள்ள. இதுக்கு முன்னாடி நம்ம மெடல் வாங்கணும்னு சந்தோஷப்பட்டேன் நான். இப்போ எல்லாருமே அந்த நியூஸை தோத்து வெளியேறிட்டாங்க அந்த நியூஸை சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருப்பாங்க எல்லாரும். ஒன்னும் கிட்ட போயிட்டு தான் விட்டுதான் எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்குது. ஆக்சுவலி இதை பல ஸ்போர்ட்ஸ் வெப்சைட் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வெளியே போனவங்க எல்லாருமே அவங்களோட வின்னிங் லிஸ்ட்ல இல்லாதவங்க தான். இப்போ நாம ஒரு வின்னிங் ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டிருப்போம். அதுலயுமே இவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் மனு பக்கரையும் நம்ம வச்சிருக்க மாட்டோம். ஸோ அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் த கண்டெஸ்ட் தான். ஸோ அதனால இப்போதைக்கு மெடல் எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த அத்லெட்ஸ் இன்னும் ரேஸ்ல தான் இருக்காங்க. நடராஜன் மேல ஃபோக்கஸ் வச்சிருந்தேன். சரி, ஓகே. பட் நாம சொல்லல அது ப்ரெடிக்ஷன்ல. அப்ப கேட்பாங்களா அதையும்? அதுவும் உண்மைதான். பட் ஆனா எல்லாருமே அவர் மேல ஸ்விமிங்ல கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் மிஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. சரி, இந்த கேம்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்தது என்னப்பா, ஏதாவது ரிசல்ட் கிடைக்குமான்னு போனோம். அங்கேயும் ஒரு ரிசல்ட் கிடைச்சது. ஆர்ச்சரி பக்கம் போனோம். ஆர்ச்சரியில பாத்தீங்கன்னா நெதர்லாந்துக்கு எதிராக குவார்டர் ஃபைனல் இருந்துச்சு. ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான நம்ம ஆர்ச்சரி டீம் தான் அங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. பட் நெதர்லாந்து தானே குறைச்சு மதிப்பிட முடியாது. ஏன்னா நேர் செட்ல தூக்கி வெளியே போட்டாங்க இந்தியாவை. அங்கேயுமே குவார்டர் ஃபைனல் வரைக்கும் போயிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இங்க ரேங்கிங் ஈவெண்ட்ல நல்லா பண்ணியிருந்தாங்க டீம். பட் அங்க போயிட்டு குவார்டர் ஃபைனலோட வெளியே வந்தது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில ஈவெண்ட்ல கொரியா ரொம்ப டிசப்பாயின்மெண்டா கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க தான் தடையாப்படுத்தாத ஆனா இது இல்லாம ஷூட்டிங்ல 2 பேர் ரொம்ப பக்கமா போயிட்டு மெடலை மிஸ் பண்ணிருக்காங்க. 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவுல தான் வந்திருக்கு. மென்ஸ் அண்ட் உமன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரமிதா ஜிண்டல் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவுல
பார்த்தீங்கன்னா ஃபைனல் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க வந்து டாப்ல இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டில் அதுக்கப்புறமா எலிமினேட் ஆகிட்டாங்க 7th பிளேஸ் பிடிச்சி. ஸோ அது வந்து ரொம்ப போராடி இருந்தாங்க. பட் அந்த மெடலுக்குள்ள அவங்களால போக முடியல. 7th பிளேஸ் பிடிச்சவங்களை பற்றி இவ்வளோ சொல்றியே. அர்ஜுன் பபுட்டா அவர் 4வது இடத்துல முடிச்சாரு. கொஞ்சம் ஒரு பிளேஸ் தான் 3வது இடத்துல முடிச்சாங்கன்னா பிரான்ஸ் கிடைச்சிருக்கும். அப்போ நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஆமாண்ணே, மனு பக்கருக்கு கிடைச்ச அந்த ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இந்த 2 பேருக்குமே கிடைக்கல. பட் இருந்தாலும் 2 பேருமே முடிஞ்ச அளவுக்கு போராடினாங்க. மெடல் வாங்கி தர முடியல. பட் இருந்தாலும் ஷூட்டிங்ல இன்னொரு மெடல் வந்து நமக்காக காத்துட்டு இருக்கு. ஆமா, நாளைக்கு வந்து பிரான்ஸ்க்காக விளையாட போறவங்க யாரு சொல்லுங்க? மனு பக்கர் ஆட போறாரு. சரபோஜித் அவங்க கூட சேர்ந்து இந்த மிக்ஸ்டு டீம் வந்து பாத்தீங்கன்னா ஏர் பிஸ்டல் ஈவென்ட்ல வந்து பிரான்ஸ் மெடலுக்காக போட்டி போட போறாங்க. தெரிஞ்சு 2வது மெடலோட தான் வந்து நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதுலயும் மனு பக்கர் தான் வராங்க. நாளைக்கு வீடியோ போட்டுருவோம். வரட்டு அவங்க மெடலை மட்டும் பார்க்காதீங்க, அவங்க ஸ்டோரி நாங்க போட போறோம், அதையும் வெயிட் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. ஒரே சேடா போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல விஷயத்துக்குள்ள வருவோம்ல தம்பி. அந்த டேபிள் டென்னிஸ்ல நடந்த முக்கியமான சொல்லிடுறேன். அதே மாதிரி பேட்மிண்டன்ல கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. அந்த பிளேயர் நல்லா தான் பண்ணாரு. லக்ஷ்யா சென் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா அதுக்கப்புறம் செம்ம கம்பேக் கொடுத்தாரு. போட்டு வெளுத்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ பார்க்க செம்மையா இருந்துச்சு. ஆனா அப்படி ஜெயிச்ச மனுஷனுக்கு அந்த கேம் இப்ப டெலீட் பண்ணிட்டாங்க. அதுதான்டா எனக்கு ஏன் தெரியுமா? அவருக்கு ஆப்போசிட்டா மோதி இருந்த அந்த அத்லெட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி காரணமா இப்போதைக்கு ஒலிம்பிக்ல இருந்து வெளியேறிட்டாரு. சோ அதனால அந்த கேம் வந்து கணக்கில் எடுத்துக்கப்படாது. உயிரை கொடுத்து விளையாண்டவங்க. லக்ஷ்யா சென்னை பத்தி பேசியிருந்தோம் இல்லையா, டெலிட் ஆயிடுச்சு சொல்லிட்டு. ஆனா இப்ப சுட சுட சூப்பரான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இது சொல்லும்போது நீங்களே ஹாப்பியா இருப்பீங்க. தெரியல, இன்னைக்கு நடந்த மேட்ச்ல திரும்ப லக்ஷ்யா சென் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி வெற்றி அடைஞ்சிட்டார் அப்படின்னு கேட்கும் போது எங்களுக்கு எப்படி ஜாலியா இருக்கும், அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும். அதுவும் ஸ்ட்ரெயிட் செட்ல வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காரு ஆப்போனன்ட்ட. லக்ஷ்யா சென் கிட்ட இருந்து கண்டிப்பா மெடல் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அவர் கலந்துகிட்ட எல்லாத்துலயும் ஜெயிச்சுட்டு தான் இருக்காரு. அதனால கண்டிப்பா நம்பலாம் அவர்கிட்ட இருந்து. ஸோ பார்க்கலாம் எப்படிப்பட்ட. இங்க வந்து லக்ஷ்யா செனுக்கு ஆப்போசிட்டா பிளே பண்ணவர் வெளியே போயிட்டாரு இன்ஜுரி காரணமா. டிசப்பாயின்மெண்ட் சொல்லியிருந்தோம்ல. அதே மாதிரி இந்த பக்கம் நம்மளோட மென்ஸ் டபுள்ஸ் இருக்காங்க. சாத்விக் அண்ட் சிராக். அவங்களுக்கு ஆப்போனன்ட்டுமே இன்ஜுரி காரணமா வெளியே போயிட்டாங்க. ஆனா அவங்க மேட்ச் அதனால அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா இப்போ வந்து அவங்க கால் இறுதிக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. அந்த ஒரு நல்ல விஷயமும் நடந்திருக்கு இந்த பக்கம் பேட்மிண்டனை பொறுத்த வரைக்கும். அப்படியே எங்காண்ட வந்தோம்னா வச்சுக்க, பேட்மிண்டன்ல உமன் சைடு வந்தோம்னா அஸ்வினி தோனிஷா இவங்க 2 பேரும் வந்து ஒரு பேட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னு தான் சொல்லுவேன். 2 கேம் விட்டாங்க. இன்னும் 1 விட்டா வீட்டுல விட்டுற வேண்டியதான், அப்படியே போயிடுவாங்க. சரி, ஓகே. பட் இந்த பக்கம் மென் சைடு வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு பேட்மிண்டன் பொறுத்த வரைக்கும். உமன் சைடுல வந்து டபுள்ஸ் இருந்தாலுமே பிவி சிந்து வந்து நல்லா தான் பண்ணிருக்காங்க. அவங்கள தானப்பா நம்பிட்டு இருக்கோம். அவங்க நம்பி தான் இருக்கோம். அதே மாதிரி பேட்மிண்டன் பக்கம் வந்தோம் அப்படின்னா HS பிரணாய் வந்து தன்னோட ஃபர்ஸ்ட் கேம் சூப்பரா ஆடி இருந்தாரு. மணிகா பத்ரா செமையா வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு டீம் மேட்ச் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கும் போது தான் நடந்துச்சு ஹாக்கி. அர்ஜென்டினா வர்சஸ் இந்தியா. ஸோ அர்ஜென்டினா நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். இந்தியாவுக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஒரு பாயிண்ட் டப்புன்னு அடிச்ச உடனே அச்சோ நம்ம எந்த சைடு போகிறது அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா ஒரு கோல் அவங்க அடிச்சிட்டாங்க. நாம எப்போ அப்படின்ற மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் வந்தோம். பட் ஆனால் இருந்தாலும் இந்தியா மேட்சை விட்டு கொடுப்பாங்களா? அவங்களும் பயங்கரமா எவ்வளோ ஃபைட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் நம்மளையும் வந்து சீட் கார்னர்லேயே உட்கார வச்சுட்டே இருந்தாங்க. இது முடிஞ்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இருன்னு வெயிட் பண்ண வச்சாங்க. அதே மாதிரி ரிசல்ட்டுமே பாசிட்டிவாக தான் நம்ம கொடுத்தாங்க. அவங்களும் ஒரு கோல் அடிச்சாங்க டீம் இந்தியாவும். அந்த விதத்தில் இந்த மேட்சை அழகாக வந்து டிராப் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் உண்மையாக சொல்லணும்னா அது அர்ஜென்டினா மேட்ச் தானே. நிறைய மிஸ் பண்ணாங்க. இந்தியாவுக்கு வந்து நிறைய சுதப்பல் இருந்துச்சு. 8 பெனால்டி கார்னர் இருந்துச்சு. ஒன்னும் கூட கோலை கன்வெர்ட் பண்ண முடியாம இருந்தாங்க. அண்ட் கடைசியா 9வது பெனால்டி கார்னர்ல தான் நம்ம கேப்டன் வந்து அர்மான் பிரீத் வந்து கோலை கன்வெர்ட் பண்ணிருப்பாரு. அது வந்து செமையான ஒரு ஷாட். ஃபர்ஸ்ட் போட்டி வின் பண்ணாங்க நியூசிலாந்துக்கு எதிராக. 2வது போட்டி டிரா. சோ ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 4 புள்ளிகளோட டேபிள்ல 3வது இடத்துல இருக்காங்க. நிறைய பெரிய டீம்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இந்த மாதிரி சொதப்பாம நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இன்னைக்கு டே வேணா இப்படி இருக்கலாம். அடுத்த நாள் என்ன வேணா மாறலாம். நல்லா தான் இருந்தாகணும். அடுத்த டே பெரிய டீம்ஸ் வராங்க. புரியுது. ஏன்னா ஹாக்கி வந்து டீம் இந்தியாவுக்கு நிறைய ஹோப் கொடுக்குற ஒரு கேம் தான் அது. ஸோ பாப்பா என்ன நடக்குதுன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். நீ சொல்லுங்க பெரிய டீம்லாம் வர போறாங்க. பரவாயில்ல வல்லவனுக்கு வல்லம் வரத்தான் செய்யறான். இந்த மாதிரியான பல ஈவெண்ட்ல வந்து இந்தியா நல்லா பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட்டும் சேர்ந்தே தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான தொடர் ஒலிம்பிக் அப்டேட்டுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே.